சென்னை டிபிஐ வளாகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது. காலையிலேயே கைது செய்த போலீசார் மாநகர பேருந்துகளில் அழைத்துச் சென்றனர். கைதாகி சமுதாய நலக்கூடங்களில் அடைக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம். உரிய அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என போலீசாருடன் வாக்குவாதம். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க மூவர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். பகுதி நேர ஆசிரியர்களின் தொகுப்பூதியம் 12,500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு. டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று காத்திருக்கும் ஆசிரியர்களுக்கான வயது வரம்பை உயர்த்த முடிவு. நிதி நிலைமை சரியாக கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம். ராஜஸ்தானில் 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள், மத்திய பிரதேசத்தில் 12,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று நடைபெறுகிறது பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. மயிலாடுதுறை அருகே வெடி விபத்தில் 4 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் ஆலை உரிமையாளர் கைது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர் பெறும் பயனாளிகளுக்கு மேலும் 100 ரூபாய் மானியம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். வரும் 22ஆம் தேதி திருவண்ணாமலையில் திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. சிக்கிம் வெள்ளத்தில் சிக்கி பலியான பொதுமக்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. மாயமான 23 ராணுவ வீரர்களை தேடும் பணி தீவிரம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்பந்தங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். கேரள அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். கொச்சி விமான நிலையத்தில் நூதன முறையில் 2 கிலோ தங்கம் கடத்தி வந்த 2 பெண்கள் கைது. உள்ளாடையில் பேஸ்ட் வடிவில் மறைத்து கடத்தியதை கண்டுபிடித்த சுங்கத்துறை. அதிக கொழுப்பு மற்றும் இதர சத்துள்ள பாலுக்கான கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க ஆவின் முடிவு. தரமான பால் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டருக்கு 1 ரூபாய் முதல் 2 ரூபாய் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி எம்பி சஞ்சய் சிங் கைது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. மாமியார் மருமகளை கத்தி முனையில் கட்டி போட்டு 62 சவரன் நகை கொள்ளை. பர்தா அணிந்து சென்று 2 மர்ம நபர்கள் கைவரிசை. இசையமைப்பாளர் AR ரஹ்மானுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் சங்கம் பதில் நோட்டீஸ் அனுப்பியதால் பரபரப்பு. நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கேட்கவும் நோட்டீஸ் கிடைத்த 15 நாட்களுக்குள் 15 கோடி ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் நோட்டீஸ். ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகும் தலைவர் 170 படத்திற்கு திருவனந்தபுரத்தில் பூஜை. நடிகர் ரஜினிகாந்த், நடிகை மஞ்சு வாரியர், இயக்குனர் ஞானவேல் உள்ளிட்டோர் பங்கேற்பு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 6.3 அலகுகளாக பதிவு. நேபாளத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் குலுங்கிய கட்டடங்கள். பொதுமக்கள் அலறியடித்து ஓடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி.
2023 ஆண்டிற்கான வேதியியல் நோபல் பரிசு குவாண்டம் தொடர்பான ஆராய்ச்சிக்காக 3 பேருக்கு பகிர்ந்தளிப்பு. அமெரிக்காவைச் சேர்ந்த மூங்கி பவுண்டி, லூயி ப்ரூஸ், அலெக்சி எகிமோவ் ஆகியோருக்கு வழங்கப்படும் என்று அறிவிப்பு. இரண்டாவது முறையாக தகுதி நீக்கம் செய்யப்பட்ட லட்சத்தீவு எம்பி முகமது ஃபைசல் குற்றவாளி என உறுதியான நிலையில் மக்களவை செயலகம் அறிவிப்பு. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்கம் வென்றார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. மற்றொரு இந்திய வீரர் கிஷோர் குமார் ஜெய்னா 2ஆம் இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய விளையாட்டு ஆடவர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு தங்கம், மகளிர் தொடர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு வெள்ளி. பதிமூன்றாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா இன்று தொடக்கம். பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் பலப்பரீட்சை.